விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாடு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் வேப்பூரில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் வீரதிராவிடம் மணி தலைமையில் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன், காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி, கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், விருத்தாச்சலம் MLA ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் MLA மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் VCK, திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடிப்படையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எனது ஆருயிர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். எனக்கு பின்னால், அதாவது ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அண்ணன் அழகிரி அவர்கள் ஒரு கண்ணியமிக்கவர், மனிதநேய பண்பாளர், கொள்கையாளர், எப்பொழுதும் தன்னுடைய பேச்சிலும் செயலும் நிதானம் தவறாமல் இருக்கக்கூடியவர், எனக்கெல்லாம் அறிவுரைகளையும் ஆலோசனை வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் சிறப்பாக இங்கு உரையாற்ற இருக்கிறார். அதே போல அண்ணன் சிந்தனை செல்வன் பேசினாலும் அவர் பேச்சினால் நான் பல தேர்தல்களில் கேட்டிருக்கிறேன். கம்பீரமாக பேசுவார். உங்கள் அனைவராலும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகின்ற சிந்தனை செல்வர்கள் நீண்ட நேரம் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை எல்லாம் நான் இங்கே கேட்க இருக்கிறேன். அதற்கு எத்தனை முயற்சி எடுக்க வேண்டும், எப்படி போராட வேண்டும், மக்கள் அழைத்து வர வேண்டும் என்பதெல்லாம் நாம் அனைவரும் அணிந்த ஒன்று. எனவே தம்பி வீரமணி திராவிடமணி அவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழின் மீது ஒரு அலாதி பிரியம் கொண்டவர், நல்ல கொள்கை வேந்தர். எனவே தம்பி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு நான் உண்மையாகவே அவரை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகிறேன். இங்கே பேசிய அனைவரும் அண்ணன் எழுச்சி தமிழை பற்றி மிக சிறப்பாக சொன்னார்கள். எனக்கு வேற யாரும் இல்லை, அவர் என்னுடைய பெரியப்பா பையன் தான். எனக்கு அண்ணன் திருமா அவர்கள் என்னுடைய அண்ணன், நான் ஒரு அண்ணன் தான் கூட. நாங்கள் எங்களுக்கு இருவருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு. மனதார நேசிப்போம் அண்ணன் தம்பிகளாக. இன்றல்ல நாளை அல்ல, எப்பொழுதும் அண்ணன் தம்பிகளாக தொடர்ந்து உயிர் இருக்கின்றவரை இருப்போம் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், நல்ல புரிதல் உள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் அண்ணன் தளபதியோடு இரண்டரை கலந்து வாழக்கூடியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்தவர். 2026 அமைவதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாத ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள். இன்னொன்னு, இங்க இருக்கிற ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை தொண்டனும் கொள்கையாளர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நான் பல தேர்தல்களில் என்னை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்தும் பார்த்திருக்கிறேன், என்னை ஆதரித்து என்னை வெற்றி பெற செய்தும் பார்த்திருக்கிறேன். ஆகவே மிக சிறப்பான தொண்டர்கள். அண்ணன் திருமா சொல்லிவிட்டால் அது எந்த சூழலும் கொள்கை மாறாமல் நிற்கக்கூடிய தொண்டர்கள் தான் விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக, சிறுபான்மையின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர். இந்த இயக்கம் ஆரம்பித்து சற்றேறக்குறைய 25 30 ஆண்டுகள் கடந்திருக்கு. 30 ஆண்டுகள், 30 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதநேய பண்பாளர். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத தலைவர் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமூக மக்களும் பேசக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்திருக்கின்ற தலைவர்.
தன்னுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எப்பொழுதும் நெருக்கம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் போன தேர்தலில் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று போராடி வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் 1,00,000 வாக்குகளுக்கு வித்தியாசம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் அண்ணன் எழுச்சி தமிழரை நம்புகிறார்கள், அவர் பேச்சையும் செயலையும். அதற்கு எடுத்துக்காட்டுதான் அந்த 1,00,000 வாக்கு வித்தியாசம். ஆகவே தலைவர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் எந்த பேட்டி கொடுத்தாலும் எந்த செயல் சொன்னாலும் அவருடைய பேச்சிலும் செயலிலும் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. நம்முடைய தலைவர் மீது, முதலமைச்சர் மீது மிகுந்த பாசம் மட்டுமல்ல, நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழ் மீது மிகுந்த நம்பிக்கையும் பாசம் வைத்திருக்கிறார். அதை யாரும் எந்த சக்தியாலும் எப்பொழுதும் பிரிக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் வழியிலே அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு முறை, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். பல்வேறு கோரிக்கைகளை அவர் சொன்ன காரணத்தினால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். 1 அல்ல 2 அல்ல. மிக முக்கியமானது காலனி என்ற சொல் எவ்வளவு மனதிற்கு வருடுவதாக இருக்கிறது என்று உணர்ந்த முதலமைச்சர் அண்ணன் சிந்தனை செல்வனுடைய கோரிக்கையை ஏற்று இனி தமிழ்நாட்டில் காலனி என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை பிறப்பித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய ஐயா இளையபெருமாள் அவர்கள் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கியவர். நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக 1 முறை இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். அவருக்கு நினைவு மண்டபம் கட்டி இங்கே எழுச்சி தமிழருடைய தலைமையிலே வருகை தந்து அந்த மண்டபத்தை திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் அண்ணன் எழுச்சி தமிழர்களும் என்ன கோரிக்கையை வைக்கின்றார்களோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அண்ணன் சிந்தனை செல்வனாக இருந்தாலும் நம்முடைய எழுச்சி தமிழர் என்ன சொல்கின்றார்களோ இந்த சமுதாய மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர். நம்முடைய சகோதரர்கள் கல்வி பயில்வதற்கு, படிக்கிறது, நம்ம முதலமைச்சர் 2 கண்ணாக, ஒன்று கல்வியும் இன்னொன்று மருத்துவம்னு சொல்லியிருக்காரு. அது தாழ்த்தப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் படிப்பதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதாவது அடிப்படை கல்வி, உயர்நிலை கல்விலாம் ஒரு புறம் இருந்தாலும் அயல்நாட்டில் போய் நம்முடைய தம்பிகள் படிப்பதற்கு 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே அவர்களெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காக போராடக்கூடிய ஐயா அண்ணல் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு இங்கே போராடக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழருக்கு உற்ற துணையாக இருந்து இந்த சமூக மக்களுக்கு ஆதரவாக என்றென்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு 2026 தம்பி திராவிடமணி சொன்னதை போல நம்முடைய திராவிட மாடல் அரசின் நாயகர் அண்ணன் தளபதியை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு வேற யாரும் வர முடியாது. அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழர்கள் உற்ற துணையாக இருப்பார். நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் என்பது இந்தியாவினுடைய ஒரு சித்தாந்தத்தை விளக்குவதற்காக போடப்பட்டிருக்கிற கூட்டம். அதுதான் மதசார்பின்மையை காப்போம் என்கின்ற கருத்தை சொல்வதற்கான கூட்டம். மற்ற கூட்டங்களுக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவைகளெல்லாம் வாக்கு கேட்பதற்காக,
அல்லது நாம் சார்ந்திருக்கிற இயக்கத்தை உயர்த்தி பேசுவதற்காக அல்லது நம்முடைய நெஞ்சிற்கினிய தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக போடப்படுகிற கூட்டங்கள் ஏராளமாக உண்டு. ஆனால் இந்த கூட்டம் அத்தகையது அல்ல. இந்தியாவிற்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அது இந்தியாவிற்கான சித்தாந்தம் மட்டுமல்ல, மனித குலத்திற்கே பொதுவான ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இங்கே நம்மிடையே சொல்வதற்காக நம்முடைய அருமை தோழர் தொல் திருமா அவர்கள் இந்த அற்புதமான கருத்தை தமிழகம் முழுவதும் பரப்புவதற்காக இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்ய சொல்லி இருக்கிறார். இதன் பெயரில்தான் நம்முடைய தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நீங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். அதுல ஒரு தீர்மானம் என்னன்னா, புத்தகயாவில் இருக்கிற புத்தருடைய அந்த நினைவு இடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை சில இந்துக்களிடமும் இந்த அரசாங்கம் ஒப்படைத்திருக்கிறது. அதனை மாற்றி அதனை புத்த பிக்குகளிடம் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இருக்கிறது. இது ரொம்ப ஆழமான ஒரு தீர்மானம்.